ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாமல் இருக்கிறேன். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உன் வசனங்களை தியானிக்க இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு ஒத்தாசையாக இருந்தேன். ஆண்டவரே, வசனங்களே ஆண்டவரே, ஏற்ற விதமாக இப்போதைக்கு எனக்கு பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நீர் என்றும் ஜீவித்து அரசாளுகிறவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஆகமங்களில் 5 ஆகமங்களில் நம்ம 3 ஆகமங்கள் முடித்து 4வது ஆகமம் 8 ஆகமத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம லெந்து டேஸ் இருக்கிறதுனால சுசேஷத்தில் 4 சுசேஷம் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுசேஷத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம 3 சுசேஷம் முடித்து விட்டோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த நம்ம 3 சுசேஷத்தை கடைசியில் இயேசுவானவருடைய ஞானஸ்தானம், அவர் பிசாசினால் சோதிக்கப்படுறது, திருப்பி 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு ஊழியத்தை குறித்து பார்த்தோம். இப்போ கடைசி சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்தில் இன்றைக்கி இந்தோட முடிக்கிறோம். இதில் நம்ம கவனிக்கும் பொழுது என்னென்னா, எல்லா சுவிசேஷத்துலேயும் பிசாசினால் ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு பார்க்குறோம். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு அவன் எழுதலை. ஏன்னா யோவான் சுவிசேஷம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அந்த வெளிப்படுத்தலில் அந்த எழுதியிருக்குது. மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பான சாயலுக்கு ஒப்பாகவும், சிங்கம் கெச்சிக்கிறது போல் உள்ள வசனங்களும், மார்க்கு காளையின் உழைப்பு அதற்குடைய வசனங்களும், அதில் 16 அதிகாரம் இருக்குது. மத்தேயில் 28, லூக்காவில் 26 அதிகாரம். அது மனுஷ சாயல், மனுஷ முகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது எழுதியிருக்குது. மனுஷ முகமாய் கண்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4வது பறக்கிற கழுகு, உட்கார்ந்துட்டு இருக்க கழுகு இல்லை, பறக்கிற கழுகு என்னுடைய ஒப்பாய இந்த வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தலில் அது ஷேடோவாக எழுதியிருக்கிறது. அதை நம்ம இப்போ வேதத்தில் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இதில் இயேசுவான் அவர் சோதிக்கப்பட்டார்னு சொல்லி எழுதவே இல்லை. அந்த ஆக்கியோன் அவன் யோவானுடைய சீசன், அவன் இயேசுனுடைய சீசன். அவன் யோவான் நான் எழுதும்பொழுது நேராக எழுதுவான். மெய்யாகவே மெய்யாகவேன்னு எல்லா வசனங்கள்லையும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையை குறித்து எழுதுறதுனால ஆணித்தரமாக எழுதுறதுக்கு தான் 2 வேர்ட்ஸ் போட்டிருக்கும். மெய்யானவே மெய்யாகவேன்னு போட்டிருக்கும். இதில் பார்க்கும்பொழுது என்னென்னா, 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அவனுடைய ஞானஸ்தானத்தை குறிக்கும் பொழுது அதை என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இந்த யூதர்கள் ஆசாரியன் லேவியரையும் யோவானத்தில் அனுப்பி, யார் என்று கேட்டார்கள். அதற்கு மறுதலியாமல் அறிக்கை வேண்டி, நான் கிறிஸ்துவும் அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன ஏன் நீ எலியாவா என்று கேட்டால், அதுக்கு நான் அல்ல என்றான். அதுக்கு தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டான். அதுக்கு நான் அல்ல என்றான். பின் அவர்களை நோக்கி, நீர் யார், எங்களுக்கு அனுப்பினருக்கு நான் உத்தரவு சொல்ல முடியும், உம்முடைய குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதுக்கு, கர்த்தருக்கு வழியை செய்யப்பட்டுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுவடைய சத்தமாக இருக்கிறேன் என்றார். வனாந்தரத்தில் கூப்பிடுவடைய சத்தமாக இருக்கிறேன் என்று அவன் தன்னை குறித்து மக்கள்கிட்ட யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, யூதர்கள், எருசலேமில் இந்த யூதர்கள் இவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் யார் இருக்கிறா? இயேசுவான் அவர் இருக்கிறார். அவர் தான் தேவனை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, பிதாவை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறார். ஒரே தேவன் தான், ஒன் காட் தான் நம்ம விசுவாசிக்கணும். ஒரே தேவன், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம பிதாவை அறிய முடியும். அதான் எழுதுவார், தேவனை ஒருவனும் ஒரு காலங்களில் பிதாவின் மடியில் ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இயேசு பிதாவை அப்பாவை வெளிப்படுத்தினார். அப்பா தகப்பனுக்குள்ள பிதாவுக்குள்ளே தான் இயேசுவான் இருந்தார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு எழுதுவார். அதில் நம்ம ஒருமைப்பாட்டில் தேறினவராக நம்ம காணப்படணும். ஒருமைப்பாட்டில் நம்ம என்ன தேறினவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி தான் அந்த பின்னால் ஆண்டவர் அதை எழுதியிருக்கிறார். அப்போது அவர்கள் பின்ன யார், அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவம் அல்ல என்று அறிக்கை. நான் கிறிஸ்துவம் அல்ல, நான் கிறிஸ்து கிடையாது.
கிறிஸ்து வருவார் மேசியா வருவார்னு யூதர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ மேசியாவான்னு கேட்குறதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீர அப்படின்னு அனுப்பும்பொழுது தான் அவர் சொல்கிறாரு, நீ எலியாவா என்று கேட்டார்கள், அதுக்கு நான் அல்ல என்றான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொன்னா, எலியான்னு கேட்கும்போது நான் அல்லங்கிறான். ஆனால் என்னென்னா வரப்போகிற எலியா இவன் தான், அவனுக்கு தகுந்த மாதிரி செய்தாலும் இயேசுவான்னு சொல்லுவார். எலியா 5 ட்ரிப் வரணும்னு சொல்லி வேதபாரர் பரிசேயர் சொல்கிறார்களே, அப்படி எலியா வந்தாயிச்சு, நீங்கள் நம்பதாக இருந்தால் யோவான் தான் எலியான்னு சொல்லி இயேசுவானவர் அதை நம்மளுக்கு விவரிச்சு காட்டுறான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான்னா எலியா இல்லைன்னு சொல்லுவான். எலியாவின் ஆவி, எலியானா எலியா நேராக இறங்கி வரான்னா கிடையாது, எலியாவின் ஆவி உடையவன் தான் யோவான். என்னை அனுப்பினவருக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உண்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது, அதுக்கு நான் கர்த்தருக்கு வழியை சொல்வேன் என்று ஏசாயாத்தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாக இருக்கிறேன், வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாக இருக்கிறேன்ங்கிறான். அவர்களே அவன் நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்களே. அப்போ ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீரு, நீர் ஒன்றுமே இல்லைங்கிறீர, எப்படி நீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்னு கேட்டார்கள். யோவான் அவர் பிரயோத்தனமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். அவர் தான் தேவன், காட், மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார். அவர் மனுஷ சாயலை அணிந்து கொண்டார், ஸ்திரியின் வித்தில் அவர் பிறந்திருக்கிறார், பாவத்தை போக்குறார். அதான் அவன் யோவான் சொன்ன அதை அறிக்கையிடும். எப்படின்னா, இவைகள் யோதானுக்கு எனக்கு அவர் பின் வந்தும் எண்ணில் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அவருடைய பாதரட்சி வாரை, அவரை செருப்பை நான் அவருடைய பெல்ட்டில் அவுக்கு கூட நான் பாத்திரம் என்று அவன் தன்னை தாழ்த்தினான். எல்லா சுவிசேஷத்திலும் இது வருது, ஆனாலும் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுவார், பாசன் அல்ல என்றான். அவைகள் யோதானுக்கு அக்கறை யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாய்ஸ் பராவில் நடந்தன. யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த எல்லாம் நடந்தன. மறுநாளே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, லேம்பு, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவன் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பசுத்தாவினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் பழைய நம்ம முன்னாடி உள்ள சுவிசேஷத்தில். இதில் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, மனுஷகுமார்னு சொல்கிறது அவர் தான், தேவாட்டுக்குட்டின்னு சொல்கிறது அவர் தான். அதனால் இவன் யோவான் சொல்கிறான், இவர் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை என்று நான் சொன்னேனே, அவர் இவர் தான். என்னிலும் அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறார். உலகம் உண்டாக்கு முன்னாலே தேவன் இருக்கிறார். அதே தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவன் வெளிப்படுத்தி காட்டான். இவர் லேம்பு, இவர் நமக்காண்டிய பாவத்தை போக்குவதற்காக வந்திருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை சிந்த வந்திருக்கிறாங்க மாதிரி தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். என்னிலும் மேன்மை உண்டு நான் சொன்னேனே, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் ஜலத்தினால, ஆனால் என்னிலும் மேன்மையிலும் சொல்லிட்டு அவரை இயேசுவானவரை அவன் புகழ்ந்து சொல்கிறான். நான் இவரை அறியாதிருந்தேன், இஸ்ரவேலுக்கு வெளிப்படட்டும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். நான் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படட்டும் பொருட்டாக ஏற்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தான், இயேசுவானவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் நிறைவேற்றதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி பழைய முன்னால் உள்ள சுவிசேஷத்தில் பார்க்குறோம். ஆனால் இவன் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறான் இயேசுவானவருக்கு. அதான், நான் இவரை அறியாதிருந்தேன், இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அவன் சொல்கிறான், அவன் பார்க்குறான், அவனுடைய கண்ணுக்கு தான் தெரியுது, ஆவிக்குரிய கண்ணுக்கு தான், அவனுக்கு தான் தெரியுது. என்ன சொல்கிறான்னா, யோவான் சாட்சியாக சொன்ன ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆவியானவர் அப்படியே இவருக்கு ஞானஸ்தானம் பெற்று கரையன்னு ஒன்றுனே வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் 30 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு ஞானஸ்தானம். அதுக்கு பிறகு தான் தேவானவர் அவருக்குள்ளேயே வாசம் பண்ணார். அது மற்ற யார் பார்க்குறான்னா, இவன் தான் பார்க்குறான், யோவான் தான் பார்க்குறான், யோவான் ஸ்நானகன் தான் அதை பார்க்குறான். பின்பு யோவான் சாட்சியா சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், இவர் மேல் நான் தங்கினதை கண்டேன்னு சொல்கிறான். நான் இவரை அறியாதிருந்தேன், ஆகிலும் நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்கியதை காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இருந்தார். அவர் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஜலத்தினால் மட்டும்தான் ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு கண்டு அவங்க ஜலத்தினாலே ஞானஸ்தானம். புதுசாக இவரே ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே. அந்த பரிசுத்த ஆவி அவருக்குள் வந்தது. அந்த 120 பேர் கூடியிருந்தாங்கல்ல, அப்போ பரிசுத்த ஆவியில் அதே ஆவியானவர் இவருக்குள்ளே இருந்து அதை ஊதுறார். சீசர்கள் கூட ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆவி, அந்த பரிசுத்தம் உள்ள ஆவி, அதுக்கு தீமை கிடையாது. அது நம்ம அசுத்தங்கள் கிடையாது, பரிசுத்தம் உள்ளது.
பொல்லாத ஆவிகள் கிடையாது. உண்மையான ஆவி, தேவனுடைய ஆவி, உண்மையான ஆவி. அந்த ஆவியை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தால் தான் இவருக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவனுக்குள்ளே யோவானுக்குள்ள பரிசுத்தாவியான இருந்தால் தான் இவரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். நானும் இவரை அறியா இருந்தேன், ஆகிலும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குறதை காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்லியிருந்தார். அவர் தான் ஆவியான தேவன். யார் மேலே நான் தங்கி சொல்கிறேனோ அவர் தான் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். தேவனுடைய குமாரன் என்று ஐடென்டி பண்ணுறதும் யார்? இந்த யோவான் ஸ்நானன் தான். தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு ஐடென்டி பண்ணுறதும் அவன் தான். மறுநாளே யோவானோட சீட்டில் 2 பேர் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதே அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். மறுநாளே நடந்து போகும்போது தேவாட்டுக்குட்டி போகுது. தேவாட்டுக்குட்டி ஊழியம் செய்த போகுது. அது ஊழியம் செய்து தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்துவதற்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக அந்த சர்ப்பத்தின் வித்தை தலையை நசுக்குவதற்காக ஸ்திரீயின் வித்தாய் வந்திருக்கிறார். அதனால தான் அதான் மூலம். அந்த மூலம் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே லேசாக விளங்கிக்கணும். அதான் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக அவரே வராரு. ஆனாலும் சர்ப்பம் அவர் என்ன செய்யணும்னா காலை கடிக்குது, மரணத்தை உண்டு பண்ணுது, சரீர மரணத்தை உண்டு பண்ணுது. ஆனால் அவன் சரீர மரணம் அடையும், ஆனால் ஆத்துமா ஆவி உயிர்ப்பிச்சது. அதை நம்ம அறியணும். அவன் அப்படி சொன்னதை அவன் 2 சீசரை கேட்டு இயேசுக்கு பிடிச்சானுங்க. அவன் அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டின்னு இவன் சொன்னும்பொழுது இவனுடைய சீசருக்கு 2 பேர் இயேசுவானர்கிட்ட போயிட்டாங்க. அவன் சொன்னபோதே அவன் 2 பேரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின்னிட்டு செல்கிறதை கண்டு என்ன தேடுகள் என்றார். அதுக்கு ரவி இது எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்றார். போதகரே நான் உங்கள் பின்னால் வர்றோம், இது எங்கே தங்கியிருக்கிறோம், கூட தங்கணும், உங்களுடைய ஊழியத்தை கேட்கணும்னு சொல்லி அவன் வர்றான். வந்து பாருங்கள் என்றார். தங்கியிருக்க இடத்தை அவள் கண்டாய்த்தனமே. அப்படி ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்தது. அவள் ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்தது. இதுக்கு அடுத்தால அவர் ஞானஸ்நானம் பற்றி கரையேற்றினோடனே மற்ற 4 சுவினால் பிசாசு நாள் சுவைக்கிறதுக்கு 40 நாள் அவர் அதாவது தங்கினார். அதாவது நம்ம வனாந்தரத்தில் அவர் தங்கினார். 40 நாளில் காடுகளில் தங்கினார். மிருகங்களோட சஞ்சரிச்சான்னு சொல்லி மற்ற சுவிசேஷத்தில் பார்க்குறோம். ஆனால் இதில் அவர் அப்படி போடலை. இதில் எப்படின்னா அவன் இந்த பறக்கிற கழுகுக்கு அப்பனவெல்லாம் பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் எப்படின்னா அவர் தேவாட்டுக்குட்டி. அவர் அதுக்கு தான் வந்திருக்கிறார். பிசாசினால், அதாவது பிசாசு எப்பொழுதும் அவருக்கு எடுத்து நிற்பான். இல்லை அவங்க பிசாசுன்னு சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னா லேவியர், வேதபாரர், பரிசேயர், இவங்கள தான் அவர் பிசாசினிக்கு சொல்கிறார். யூதாஸ் அவரை கண்டிக்கிறார். அந்த அவங்களுக்குள்ளே தான் அந்த ஆவி இருக்குது. ஆனால் இவர் 3.5 வருஷம் ஊழியம் இவங்களுடைய பாடுகளும் அவங்களுடைய பாடுகளும் பிசாசு யார், தேவனுடைய பிள்ளைகளை அன்பு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே போகிறார். இது பார்க்கும்பொழுது அதாவது யோவான் சொல்ற 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபம். அப்புறம் இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தின் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்கிறவர்களையும் காசுக்காரையும் உட்கார்க்கிறதை கண்டு ஒரு கயிற்றினால் ஒரு சறுக்குவை உண்டு பண்ணி ஆடு மாடுகள் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரர்களை பழைய கொட்டி பலைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை விடத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அந்த அவருடைய பக்தி வைராக்கியம் என்ன ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த முதலே அற்புதம் செய்தார். கலியாவூரில், அதாவது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அந்த தண்ணீரை ரசமாக்கிட்டு தேவாலயத்துக்கு தான் போகிறாரு. தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு போகிறார். அங்கே ஆடு மாடு விற்கிறவங்கெல்லாம் தூர கொட்டுறாரு. அவருடைய பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. அப்படின்னால அவருடைய தேவாலயம் தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் அப்படின்னால அவர் இந்த கட்டடம் அந்த பில்டிங்கில் அதுக்குனால அவர் அங்கே போய் காட்டுறாரு. அங்கே போய் காட்டி எனக்கு கல்லர் குகையில் ஆக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாருமே தூர அவங்கள விரட்டுறாரு. ஆனால் அவங்க பக்தியில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது யார்? அவங்களுக்குள்ளே இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அவர் எல்லாமே உலகத்தின் காரியங்கள் இருக்கிறனால என்ன செய்யணும்னா காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலைகளை கவிழ்த்து போட்டு புறாவுக்கிறவர்களை இவைகள் இவ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள், புறாவுக்கிறவர்களை எடுத்துக்கொண்டு போங்கன்னார். புறாலாம் தேவனுக்கு பலியிடுறது தான். அதனால் அவர் எடுத்துக்கொண்டு போக சொல்லிட்டார். ஏன்னா இவரே பலியாக வந்துட்டார். இவரே பலியாக செலுத்த வந்துட்டார். தன்னை மறைத்து கொண்டு, எளிமையில் தன்னை மறைத்து கொண்டு தேவன் பலியை தன்னவே பலியாக செலுத்த வர்றாரு. அதனால் புறாவுக்கிற பலியெலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவருக்கே 8ஆம் நாளில் ஆண்டவருக்கு புறா குஞ்சு தான் பலியிட்டாங்க தேவாலயத்தில் போய். அதே தேவன் தான், அங்கே பலியிட்ட தேவன் தான் இப்போ நானே பலியாட வந்துட்டேன், இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால்
அவரை தூர விரட்டுறாரு. வியாபார வீடாக்குறார்கள். வியாபார வீடு வேண்டியில்லை, உலகத்தின் சம்மந்தப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு உரியது அல்லன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறார். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வர இந்த பச்சிருக்கு என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கொண்டார்கள். வீட்டை குறித்து உண்ட பக்தி, வீட்டுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்துக்குள்ள பக்தி அவரை பட்சித்தது என்றது சீசர்கள் நினைவு கொண்டார்கள். அந்த யோவானும் அப்படி மறைத்து கொண்டு எழுதுவார். தேவன் அவர் பரிசுத்தர், அவர் எல்லாம் நீதிபரருங்கிறத தன்னை அவன் அப்படியே சார்ந்து எழுதுவான். அப்பொழுது சீசர்கள் நோக்கி நீதி செய்கிறே. அப்பொழுது உடனே வந்துட்டாங்க. உடனே யார் வராங்கன்னா, அப்பொழுது யூதர்கள் அவர்கள் நோக்கி, உடனே அவங்க தேவாலயத்தில் உள்ளவங்களாம் வந்துட்டாங்க. வந்து அப்பொழுது யூதர்கள் அவர் நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டாங்க. உடனே அடையாளத்தை கேட்பாங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். யூதர்கள் கிரேக்கர்கள் அவங்க ஞானத்தை கேட்குறாங்க, ஞானத்தை விரும்புகிறார்கள். உலகத்தின் ஞானத்தை கிரேக்கர்கள் விரும்புவாங்க, இவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. அதனால தான் யூதர்களை நோக்கி நீர் செய்கிறீரே, இவளுக்கு அடையாளம் எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார். இதுக்கு என்ன அடையாளம் நீர் விரட்டுறீர, இவங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீர் அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்கிறார். உடனே அவருக்கு பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே இதை எழுப்பேன். உடனே ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு யோசிக்க முடியாத அடையாளத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்ங்கார். இந்த ஆலயத்தை இடித்துன்னா அது கட்டட வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா, அப்பொழுது இவர் ஆலயத்தில் கட்ட 46 வருஷம் சென்றது. இதை 3 நாளைக்குள்ளே எழுப்பிடுறோ என்றான். 3 நாளைக்குள்ள அப்படி மந்திரத்தில் எழுப்பிடுறோ அப்படிங்கிற மாதிரி நீர் எழுப்பிடுன்னு சொல்கிறீங்கள, நான் 3 நாளைக்குள்ளே எழுப்பிடுன்னு சொல்கிறார். 3 நாளைக்கு தன்னை குறித்து அதனை இடித்து போடுங்கன்னு சொல்கிறார். எப்படின்னா, என்னை சிலுவையில் யாரும் என்னை இது பண்ணி போடுங்க, ரத்தத்தை சிந்தி நான் நினைச்சேன் உங்களை மீட்டுக்கொள்வேன். அதனால் அவர் அப்படி மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறார். அது அவங்களுக்கு புரியலை. அது சீசர்கள் கூட பிறகு தான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த முறை தான் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அன்னிட்டு பின்னால் பார்க்குறோம். இயேசுவில் பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு பவுல் எழுதுவார். நம்முடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்குது? நம்முடைய இருதயத்தில் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது இருதயத்தில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது. இந்த இருதயத்துக்கு விரோதமாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நம்ம இருதயத்தில் சுத்த இருதயத்து உள்ளவர்களுக்கு இஸ்ரவேல் நல்ல எதிரவருக்கு தேவன் நல்லவராக இருக்காங்க. அவரு தான் வாசம் பண்ணுறார் ஆண்டவர். அந்த இருதயத்தில் கட்டடங்கள்லையோ மற்ற இதுலேயோ ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. சபை குடி வரணும், ஆனாலும் ஆண்டவர் வாசம் பண்ணுற இடம் எங்கன்னா நம்முடைய இருதயத்தில் அந்த ஜீவன் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அது ஜீவன், எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை. அதான் அதில் அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்ங்கிறார். என்ன எப்படின்னு இடித்து போடுங்கள், என்ன என்னை கொண்டு போடுங்கள், என்னை சிலுவையில் அறைந்து கொண்டு போடுங்கள்னு அர்த்தம் தான். எப்போ யார் பிசாசு எங்களுக்குள்ளே வந்துட்டான், இவங்களுக்குள்ளே இருக்கான். தனிமையை காட்டலை ஆண்டவர் என்று சொன்னால் தன்னை தேவன் என்று அவர் மறைமுகமாய் காட்டிக்கொண்டே இருக்கிறார். எளிமையில் வெளிப்பட்டுகிற தேவன். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார். நீ 3 நாளைக்குள்ளே எழுப்பிடுவீரோ? இதை 46 வருஷம் ஆச்சு ஐயா கட்டுறதுக்கு. ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் பாதி வருஷம் போயிட்டு அப்போ நீர் என்ன உடனே எழுப்பிடுவேன்னு சொல்ல தன்னை அப்படி அவங்க சொன்னாங்க. அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சரீரமாகிய ஆலயம், அந்த பில்டிங்கெல்லாம் நீங்கள் மாய்மலம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லை. உன்னுடைய இருதயமே உனக்கு சுத்தமாக நியாயந்திருக்கும். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று நியாயந்துக்கூடாது. தேவதனுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருக்கு விரோதமாக நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்முடைய தவறுகள் உண்டு, நம்ம மாம்ச சிந்தை உண்டு, எல்லாம் உண்டு. நம்மளை நெருக்கும், ஓவராக நெருக்கும். மாம்ச சிந்தை எப்பொழுதும் நம்மளை சுற்றி நெருக்கின்ற பாவத்தையும் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று அந்த எபிரேயருக்கு ஆக்கியோன்னு நம்ம பவுல் எழுதியிருப்பார். அப்போ என்னென்னா ஆண்டவர் இப்படிலாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். அவர் இப்படி சொன்னது மரித்தொழிந்து, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தொழிந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனங்களையும் விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன வசனம் 3.5 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த வசனம்லாம் அவங்களுக்கு புலப்படுது. அதுக்கு முன்னால் அந்த வசனம் அவர் எடுத்து சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. 3.5 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன வேத வாக்கியம் அப்படியே நிறைவேறிட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார்னு சொல்லி விளங்கிட்டு. 2வது பார்க்கும்பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 42 8:42 இயேசு அன்றைக்கி தேவன்
உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். பாருங்க எப்படி சொல்றாரு. தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், என் சுயமாய் வரவில்லை, அவரோ என்னை அனுப்பினார். அவரோ என்னை அனுப்பினார்னு சொல்கிறார். நான் சுயமாக வரல, தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூதர்களுக்கும் அந்த சரிசேயர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தர்க்கம்தான். சாசோட தர்க்கித்து தான் ஆண்டவர் நினைச்சாருன்னா வெற்றி சிறக்கிறார். அதான் இயேசுவை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், என் சுயமாய் ஒன்றும் வரவில்லை, அவரோ என்னை அனுப்பினார். அவரோ என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் அறியாதிருக்காமல் இருந்தால் என் உபதேசம் கேட்க மனதில்லாதனால் அல்லவா. என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. உங்கள் உபதேசம் தான் சொல்கிறீங்க, என் உபதேசத்தையும் கொஞ்சம் கேளுங்க, என்னுடையதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதனால் அல்லவா. என்னுடைய உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு வேதபாரர் பரிசேயர் சைசேட்டை சொல்லிக்கிட்டே இருக்கார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பத்தில் யாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்னு சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார். வேதபாரர் பரிசேயர் யூதர்களை பார்த்து சொல்கிறார். ஏன்னா அந்த பிசாசுகளுக்கு போராட்டம் இந்த யோவான் சுவிசேஷத்தில் அவர் சோதிக்கிறதுக்கு இல்லை, இவங்க சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவரை சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை உடனே பரிசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான், சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கபடியால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தத்தில் எடுத்து, வசனத்தின்படி பேசுறதில்லை. ஒரு பிதாக்கள் தேவன் என்ன சொல்லியிருக்கான்னு பேசலை, சொந்தத்தில் எடுத்து பேசுவான்னு சொல்கிறார். சொந்தத்தில் எடுத்து பேசுறதெல்லாம் கொஞ்ச நாளில் போயிடும். நம்ம வேத வாக்கியங்கள் மட்டும்தான் நம்ம போதிக்கிறோம், அது திரிச்சிட்டு போகிறதில்ல. அது திரிச்சிட்டு போகிறதெல்லாம் போயிடும். ஆனால் வேத வசனத்துக்குள் வசனம் இருக்கும். நம்ம அதை ஆராயும் போது இது டேலி ஆகணும், அதுதான் கரெக்ட். எல்லாத்து வசனம் டேலி ஆச்சுன்னா நம்ம உபதேசம் கரெக்டு. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு விசுவாசிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு சொல்கிறார். அவன் ஆண்டவர் நிருபத்தில் ஆண்டவருக்கும் அந்த யூதருக்கும் பரிசேயர் சைசேயர் வேதபாரருக்கு எல்லாமே பொறாமை வந்ததுனால தான் அவங்களுக்கு சாஸ்தானம் அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க. ஆண்டவர் உண்மையை சொல்கிறார். உண்மையை சொல்லும் பொழுது அவன் ஒன்று அவனால் செய்ய முடியாது. என்னிடத்தில் பாவம் ஒன்றில் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். ஆண்டவர் டேரக்டாக சொல்கிறேன், என்னிடத்தில் பாவம் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கவில்லை. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னையை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் சத்தியத்தை சொல்கிறேன்னாரு. தேவனால் உண்டாவன் தேவனுடைய வசனங்களுக்கு செய்தி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிரபடினால் செய்விடாமல் இருக்கீர்கள் என்றார். அப்பொழுது யூதர் அவருக்கு பிரயோஜனமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தனும் நாங்கள் சொல்கிறது சரிதானே என்றார். உடனே இவங்க தன்னை மெச்சிக்கிட்டாங்க. இவங்க அவர் சொல்கிறதில் தப்பு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய வாக்கியங்கள் சரியான்னு சொல்லிட்டு அவர் மெச்சிக்கொள்கிறாங்க. எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் அப்பொழுது யூதர் அவருக்கு பிரயோஜனமாக, நீ சமாரியன் என்றும் நீ கொஞ்சம் குறைஞ்ச ஆட்களில் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே அப்படின்னு. சரிதானே, நாங்கள் சொல்கிறது சரிதானே. ஏன்னா இவங்கெல்லாம் பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்கிறாங்களே. இயேசுவானவர் நடைமுறையில் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆண்டவருக்கு யூதர் பரிசேயர் என்று எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே சமாரியர் எல்லாம் ஒரே தான். ஆனால் அது தெளிமையிலே தன்னை மறைத்து கொண்டிருந்து தேவன் வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணீர்கள். நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறார். அவர் ஒன்றான மெய்தேவன், அவரை கனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணி, நீங்கள் என்னை கனவீனம் பண்ணீர்கள். என்னை கனம் பண்ணலை, கனவீனம் பண்ணீர்கள். நீங்கள் பிசாசு பிடித்தன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில் பிசாசு பிடித்தது யார்? இவங்க தான். நான் எனக்கு மகிமை தேடுதில்லை, தேடி நியாயந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்னைக்கும் மரணத்தை காண்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லேன். என்றென்னைக்கும் மரணத்தை காண்பதில்லை. என் வார்த்தையை கை கொண்டா போதும். முற்றிலும் சரண்டர் பண்ணணும், அரைகுறையாக சரண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முற்றிலும் தேவனிடத்திலும் சரண்டர் பண்ணும்பொழுது நமக்கு பயம் வேண்டியது கிடையாது. முற்றிலும் அரைகுறையாக சரண்டர் பண்ணால் அவனுக்கு பிசாசு நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அதான், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறார். என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது மெய்யாகவேன்னு சொல்கிறார். 2 ட்ரிப் சொல்கிறார். நம்ம ஆத்துமா மரணத்தில் ஊற்றி தான் அவர் நமக்காண்டி ஜெபிச்சார்.
அப்போ தான் நம்மளுக்கு மீட்பு வருது. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம்னா, உடனே அவருக்கு உங்களுக்கு வந்துட்டு, நீ பிசாசு பிடித்திருக்கவன் என்று இப்போ எழுந்திருக்கிறான். பிசாசு இவங்கள பிடிச்சிருக்கு, இவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த யோவான் சுவாசத்தை தான் இதை கிளியராக விளக்கி சொல்லுவார். அந்த பிசாசுங்கிறது யாருக்கிட்ட இருப்பா, இவங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த இல்லை நான் 3 சுவிசேஷத்துலேயும் வேறு, இந்த சுவிசேஷத்தில் நிருபங்கள் வேறு. இது பறக்கிற கழுகுக்கு ஒப்பான அந்த வார்த்தைகள். பிசாசு இப்படி வந்து இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாம் தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகள் கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார். இது என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதுன்னு சொல்கிறீங்க. ஆபிரகாம் எல்லாமே மறிச்சிட்டாங்க, மோசே மறிச்சிட்டாங்க, எல்லாருமே மறிச்சு, இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து பேருமே மறித்து போனார்கள். ஆனால் ஒன்றே ஒரு ஆள் ஜீவித்திருக்கிறார், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு ரட்சகர். நம்மளை மறித்து போயிடுவோம், நம்முடைய குடும்பம் மற்ற நம்முடைய காரியங்கள் எல்லாருமே மறித்து போயிடும், முன் சந்ததியெல்லாம் மறித்து போயிடும். ஆனால் தேவன் மட்டும் சதாகாலம் வாழ்கிறவர். அதான் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் தான் என்றும் ஜீவித்து அரசாளுகிறவர். சர்வ ஜீவ தயாபிதா நித்திய தேவன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர். அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் சொல்கிறார் அதை. ஆனால் யூதர்கள் வந்து அதை நம்ப முடியலை. உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்கிறாய் என்றார். உன்னிட்ட கேட்டால் நான் மறிக்கவில்லையான்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை நானே மையப்படுத்தினால் என் மகிமை வீணாக இருக்கும், என் பிதா என்னை மையப்படுத்துவார், அவரே உங்கள் தேவன் என்று சொல்கிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியாதனால் நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்லனால் உங்களைப் போல நானும் பொய்யனாக இருப்பேன். அவரை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தேவன் அப்பொழுதும் அவரோடு இருக்கிறத அவன் முழுமையாக ஆண்டவர் உணர்றார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆண்டவர் மாமிசத்தில் வர்றத அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறார். இயேசுவானவரை பார்க்குறான் ஆபிரகாம். அதான் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறார். நான் ஆபிரகாமை பார்க்குறேன், ஆபிரகாம் உண்டாக்கு முன்னாலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி யூதர்கள் அவருக்கு இன்னும் 50 வயதாகலே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார். யூதர்களுக்கு உடனே அவர் வாலிப வயசு தான், 33 வயசு தான். ஆனால் அவர் கிழமை மாதிரி அவ்வளவு தாழ்த்தி அவ்வளோ தெரியுது. நீ உனக்கு 50 வயசு இன்னும் ஆகலையேன்னு சொல்கிறாரு. பிதாவே ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இயேசு ஆபிரகாம் உண்டாக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்றார். மெய்யாகவே சொல்லினேன். ஆபிரகாம் என்ன, ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்ப்பா, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், சகலம் என்னால் நடக்குதுன்னு சொல்ல யூதர்கள் நம்ப முடியலை. இயேசுவானவரை தேவன் என்று அவங்கள கிரகிக்க முடியலை. நாமும் இந்த உலகத்தில் இயேசுவானவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம கிரகிக்கணும். அவர் நம்மளோடு இருக்கிறாரான்னு நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். விசுவாசத்தினால தான் சோதித்து பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதில்லை. இதோட இது முடிஞ்சது. அப்பொழுது அவர் கல்லெறிமடி எடுத்துக்கொண்டால் இயேசு மறைந்த நடுவே தேவாலயத்தை விட்டு போனார். அவர் ஒரு கல்லெறிமடி எடுத்துட்டான்னு யூதர்கள். யூதர்கள் பூரா கல்லெறிஞ்சு தான் கொள்ளுவான். உடனே அவர் தேவாலயத்தை விட்டு மறைந்து போனான்னு இருக்கும். இதோட நம்ம முடிச்சிடும் அந்த அதிகாரத்தை. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, நீர் ஆண்டவரே, எங்களுடைய வேதத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெளிவாய்ப்பிற்காக நன்றிப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவரே பறக்கிற கழுகுக்கு ஒப்பான வசனங்கள் எங்கள் இதயத்திலே ஆழமாய் பறந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. உம்மோடு இருக்க ஐக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.